பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்ம நேசிக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் டு வி லவ் ஹிம் த சேம் வே? இஃப் வி டூ, அதை எப்படி காட்டுறது? இதை கேளுங்க. நீங்கள் இடத்துல அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு தேவன் சொல்கிறாரு. எது அவருடைய கற்பனை? ஏசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஸோ பேசிக்லி ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் தேவனை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நேசிக்கணும் அண்ட் மற்றவங்களை நம்மை போல நேசிக்கணும். இந்த 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்மக்கிட்ட பாவம் இருக்காது, இச்சை இருக்காது, பொறாமை இருக்காது, ஈஸியாக மற்றவங்களை மன்னிச்சிடுவோம். குறிப்பாக ஈகோ இருக்காது. நமக்காக தன்னோட ஜீவனை விட்டு அவரோட அன்பை வெளிப்படுத்தின தேவன் மேலே நம்ம அன்பாக இருக்கோன்றதை காட்டிக்க ரொம்பவே ஈஸியான வழி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இன் எவ்ரி சிச்சுவேஷன் எல்லார் மேலேயும் அன்பாக இருங்கள். காட் பிளஸ் யூ. கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன பாரம் கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்து